ஹலோ everyone. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்டோட விர்ச்சுவல் டாமை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரியாக்டோட ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஆப்டிமைஸ்டாக மெமரி மெயின்டைன் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான அஜெண்டாக்குள்ள போய்க்கலாம். ஸோ இன்னைக்கான அஜெண்டா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் டாம்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் டாம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் தட் ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு ரீரெண்டரிங் நடக்குது, ஒவ்வொரு எலமெண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ரீரெண்டரிங் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் ரியாக்டோடைய டாமுக்கும் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் டாமுக்கும் எப்படி கம்பேரிஷன் பண்ணி அதை நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இப்போ கம்பேர் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த செக்ஷன் இந்த விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாமை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சின்ன HTML கோட் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த HTML கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ demo.html அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு HTML டேக் இருக்கு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் டேக் இருக்கு அண்ட் ஒரு பாடி டேக் இருக்கு, ரைட். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்க்க ஜஸ்ட் ஒரு HTML டேகாக தானே இருக்கு. பட் ஜாவாஸ்கிரிப்ட் வரக்கு முன்னாடி இருந்து ப்ரௌசர் டேரக்டாக HTML டேக் ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சுது. பட் ஃபியூச்சரில் ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது எல்லா ப்ரௌசரும் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாகவே ப்ரௌசரோட எலமெண்ட்ஸை ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படின்றப்போ ஸோ நீங்களே பார்த்துருக்கலாம். இது நம்ம நார்மலான HTML அவுட்புட்ஸ் தான், ரைட். ஆனால் இந்த அவுட்புட் ப்ரௌசர் எப்படி உங்களுக்கு ரிமெம்பரன்ஸாக வச்சிருக்கு அப்படின்றப்போ ஸோ இங்கே டாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. ஸோ டாம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க இதை பற்றி. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஹைராக்கியான ஸ்ட்ரக்சர்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரது தான் இந்த டாமோடைய ஒர்க், ஜாவாஸ்கிரிப்டோட டாமோட ஒர்க். ஸோ இந்த டயக்ராம்ல இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இங்கே கோட் இங்கே போனோம் அப்படின்னா லைக் இந்த கோட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் டாக் டைப் HTMLனு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ டாக்குமெண்ட் பேஸ்ட் டைப்பான HTML கோட் அப்படின்னு முன்னாடி கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் டாக்குமெண்ட்டை இது இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ரூட் எலமெண்டான HTML இனிஷியலைஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இந்த செக்ஷன் ரெண்டு எலமெண்டா பிரியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டேகா பிரியுது அண்ட் பாடி டேகா பிரியுது. அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் நம்ம கொடுத்துருக்கோம். அதோடைய டெக்ஸ்ட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சொன்ன மாதிரி ஸோ டைட்டில் அப்படின்னு ஒரு டேக், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட். அண்ட் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு H1 டேக் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மை ஹெட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் இங்கே என்ன கோட் கொடுத்துருக்கோமோ அதோட அவுட்புட்ஸ் தான் இங்கே டயக்ராமெட்டிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இது எப்படி நான் டயக்ராமெட்டிக்காக இருக்கு அப்படின்றத கோடில் நான் எப்படி லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த அவுட்புட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இந்த அவுட்புட்டில் நான் இங்கே HTML எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த HTML எலமெண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே பேரண்ட் நோடு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தெரியுதா. ஸோ பேரண்ட் நோடு என்ன பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். ஸோ இதோட சைல்ட் நோட்ஸ் உங்களுக்கு இங்கே காட்டுது. ஸோ சைல்ட் நோட்ஸ் என்ன, பாடி டேக் சைல்ட் நோடாக இருக்குது. லாஸ்ட் சைல்ட் நோடு என்ன, லாஸ்ட் சைல்டு எலிமெண்ட் இதில் பாடி டேகாக தான் இருக்குது, ஓகே. ஸோ அந்த மாதிரி சைல்டு எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு நோடாக உங்களுக்கு இது ஸ்ப்ளிட் அப் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே போயிருக்கலாம். ஸோ லைக் ஹெட் டேக் போனீங்கன்னா ஹெட் டேகோட பேரண்ட் யார் அப்படின்றப்போ HTML டேக், ஓகே. ஸோ அதே மாதிரி பாடி டேக்கோட பேரண்ட் யாருனாலும் HTML டேகாக தான் இருக்கும். ஸோ ஒரு கனெக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணி இது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வருது. ஸோ இதோட பேரண்ட் HTML, இதோட சைல்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது உங்களுக்கு ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு டாம் உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகிட்டு இருந்துச்சு, ஓகே. ஸோ இந்த டாமோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக என்ன இருந்துச்சு அப்படின்றப்போ ஸோ லெட்ஸ் கன்சிடர் இங்கே ஒரு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டில் நீங்கள் இருக்கிறப்போ க்ராட்டில் ஆட் பண்ணுறதுக்கான செக்ஷன்ஸ் இருக்கும். லைக் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஹோல் காம்பனண்ட் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுடைய இந்த ஹோல் காம்பனண்ட்லையும் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க, க்ராட் ஆட் ஆகுது அப்படின்றது. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம இந்த ஹோல் எலமெண்ட்டு தான் கோட் பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு இது சேஞ்சஸ் ஆகும்போது இந்த ஹோல் எலமெண்ட்டும் உங்களுக்கு ரீரெண்டர் ஆகுமே ஒழிய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரீரெண்டர் ஆகாது. ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் திரும்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த ஆட் டு க்ரோட்டோட எலமெண்ட் மட்டும் தான் நம்ம இங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. பட் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த ஹோல் எலமெண்ட்டும் வந்து ரீரெண்டர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ எனக்கு இந்த எலமெண்ட்டுக்கு இங்க இருக்க கம்ப்யூட்டேஷன், இந்த லோகோ வரக்கு ஒரு கம்ப்யூட்டேஷன் பவர் இருக்கும். அண்ட் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வரக்கான ஒரு கம்ப்யூட்டேஷன் பவர்ஸ் வந்து தேவையில்லாம அங்க ரீரெண்டர் ஆகி வேஸ்டா போகுது இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல விர்ச்சுவல் டாம் அப்படின்றத வந்து ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான நம்மளோட டாமோட ரெண்டரிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து இது காட்டுது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விர்ச்சுவல் டாமோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாமை கிரியேட் பண்ணிடுமா பேசிக்கான ஒரு எலமெண்ட்ல. அண்ட் தென் உங்களுக்கு இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரியாக்ட் வில் கிரியேட் அண்ட் காப்பி ஆஃப் த டாம். ஒரு விர்ச்சுவல் டாம் வந்து ஒரு மெமரி மெயின்டைன் பண்ற விர்ச்சுவல் டாம் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த எலமெண்ட்ல நான் விர்ச்சுவல் டாமை கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்டேட் பண்றேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த டெக்ஸ்டோட ஹெட்டர் மட்டும் நான் அப்டேட் பண்றேன் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா. அப்போ ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் என்ன அப்டேட் பண்ணுமோ அதை வந்து அப்டேட்டட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு டிராவல்ஸ் பண்ணி இங்க அப்டேட் பண்ணிடும். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய அப்டேட்டட் லிஸ்ட். ரைட். ஸோ இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்டேட்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன். ஓகே. ஸோ ரியாக்ட் வில் கம்பேர் திஸ் போத். ஸோ இந்த ஒரு விர்ச்சுவல் டாமையும் அப்டேட் பண்ணியிருக்க விர்ச்சுவல் டாமையும் ரியாக்ட் கம்பேர் பண்ணிட்டு எந்த எலமெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு ரியாக்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே எனக்கு இந்த எலமெண்ட் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரியாக்டுக்கு அதோட பொசிஷன் வேல்யூஸ் தெரியும். ஸோ இங்க அப்டேட் ஆயிருக்க எலமெண்ட் வந்து டைரக்டா போய் நம்ம டாம்ல வந்து ரியாக்ட் அப்டேட் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு காம்போனன்ட்டையும் இது டிஸ்டர்ப் பண்ணாம பொசிஷன் வேல்யூ தெரிஞ்சு உங்களுக்கு வந்து டைரக்டா அப்டேட் பண்ணிடுச்சு. ஓகே. எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாமோட காப்பியை வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி ரியாக்ட் எடுத்துக்குது. அந்த காப்பியில உங்களுக்கு வந்து ஒரு மெமரி ஸ்டேட்மெண்ட் மெயின்டைன் பண்ணி அந்த மெமரியில எது எது அப்டேட் ஆயிருக்கோ அதை மட்டும் டைரக்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லலாம். ஸோ இதில் வந்து ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றப்போ ஸோ உங்களுக்கு நான் அகைன் வந்து கோடுக்கு போய்க்கிறேன். ஸோ இதில் போயிட்டோம் அப்படின்னா வந்து இங்கே HTML அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து பேசிக் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நேம், ப்ரைஸ் அண்ட் க்ராட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. அண்ட் இது ஒரு 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகும். ஸோ க்ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் டு க்ராட் அப்படின்றது அப்டேட் ஆகும். ஸோ நான் வந்து இங்கே இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பேசிக்கான லிஸ்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த லிஸ்டிங் எலமெண்ட்ஸில் நான் எதை அப்டேட் பண்ணுறேன், என்னுடைய ஆட் டு க்ராட்டை மட்டும் தான் அப்டேட் பண்ணுறேன். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான். லிஸ்ட் ஐட்டமும் சேம், நேம் அண்ட் ப்ரைஸும் வந்து சேமாக தான் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து எனக்கு சேமாக தான் இருக்கு. பட் இங்கே நான் ஜாவா ஸ்கிரிப்ட் போய்க்கிறேன். ஸோ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா அந்த டாம் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் அன்னாட லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், இந்த லிஸ்ட் ஐட்டம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி வைக்கும் போது எனக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது, இந்த டாம்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்டெலிஜென்ஸே இல்லாம உங்களுக்கு டைரக்டா வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒவ்வொரு கொடுத்த காம்பனண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மெமரி ஸ்டேட்மெண்ட் வந்து டாம் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலை. ஸோ சேம் அப்ளிகேஷன். ஸோ இதே கான்செப்ட் வந்து நான் ரியாக்ட்லையும் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா app.jsxல வந்து சேம் கான்செப்ட் தான். ரியாக்டோட சினாரியோஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை இப்போ வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம். ஸோ npm start. ஸோ ரியாக்ட் அப்ளிகேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பேசிக்கா. அண்ட் யா, ஸோ இங்கே அதே காம்பனண்ட் தான் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ யா, ஆடட் டு க்ராட் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நான் இங்கே போகிற இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா பாடி டேகில் எனக்கு ரூட் எலிமெண்ட்குள்ளே இருக்கிற இந்த URL
லிஸ்ட்டை வியூ பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்க கிராட்டன் பேஜ் இருக்கு. எனக்கு இந்த ஹோல் எலமெண்ட்டே க்ளோஸ் பண்ணல ரியாக்ட் ஜிஎஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாமல் எந்த எலமெண்ட் அப்டேட் ஆகுதுன்றத ரியாக்ட் மெமரியில் வச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணுது. ஸோ அப்போ உங்களோட மெமரி ஸ்டேட்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு தேவையில்லாம கம்ப்யூட்டேஷன்ஸ் பவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க வேஸ்ட் ஆகாம உங்களால சேவ் பண்ண முடியுது. ஸோ ரியாக்டோட விர்ச்சுவல் டாமோட மெமரி ஸ்டேட்னால நீங்க இங்க ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி வந்திருக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு எல்லா எலமெண்ட்டும் சேஞ்ச் பண்ற இடத்துல ரியாக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் எலமெண்ட் எங்க அப்டேட்ஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கெங்க பட் நம்ம கோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ சேம் எலமெண்ட் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இனிஷியலா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலமெண்ட் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் அதை அப்டேட் பண்ணும்போது இந்த எலமெண்ட் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். மற்ற எலமெண்ட்லாம் நம்ம சேஞ்ச் ஆகாம தான் கொடுத்துருக்கோம். பட் ரியாக்டோட கன்சிடரேஷன் படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இது சேஞ்ச் பண்ணி விட்டுறது. ஸோ இன்னைக்கான செக்ஷன்ல நம்ம வந்து ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர் வர செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டோடைய ஹோல் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோஸ் போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.